ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மூவி டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 2 பெரிய கார்ன் எடுத்துக்கோங்க. கர்னல்ஸை நல்லா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம எடுத்த இந்த கார்ன் கர்னல்ஸை அதில் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதை நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சிடலாம். கார்னை கோட் பண்ணுறதுக்காக 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த 4த்தையும் இன்னொரு பவுலில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணலை. ரீசன் என்னென்னா, இதுக்கு இன்னொரு சீசனிங்கும் ரெடி பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கொதிக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். அதனால் இப்போவும் போட்டோன்னா ரொம்ப சால்ட் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கார்னையும் வேக வச்ச கார்னையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க. கார்னை போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் உங்களுக்கு தேவையான தண்ணி அதிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு அதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ரெடி பண்ணியிருக்க நம்ம கார்ன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஏன் அந்த இடத்துல கை காட்டினேன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் ஒட்டாமல் கைக்கு ஒட்டாமல் வந்துச்சு. ஸோ தட் நம்மளுக்கு ஆயில் அதிகமாக பிடிக்காது. அதனால தான் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. இப்போ பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் இது நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம மைதா எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது. அதனால் சூடாக நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா கார்னும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு சீசனிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க கார்னையும் அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.